கோடி பிரம்மாண்ட நாயகி அம்மா தாயே திரௌபதா அம்மா உன்னை துதிக்கவும் பாதாரவிந்தத்தை ஓதுவதற்கு பின்ன ஒரு குற்றம் பிழை வராமலே சென்னல் பரவியே செஞ்சிமா நகர் சோலை செழிக்க வந்தாய். மன்னித்தோம் எங்களை ஆண்டவரில் மாதுமை பாஞ்சாலி அம்மன் அம்மா லோகமாதா லோக பரமேஸ்வரி அகிலாண்ட கோடி மறுமாலை சுடிய பாஞ்சால ராஜன் மகளேனா வந்த உமையே பெருமான் தனக்கு தங்கியமானால் பேரணங்காக கருமாசியாலே சகல சம்பத்தும் தந்து வருவாய் என்பனும் அதுமை பாஞ்சாலி அம்மன் தாய். அம்மா திரௌபதி அம்மா
உன்னையே நம்பி நாங்கள் ஜீவனை நடத்தி வருகிறோம். உன்னை இன்று எங்களுக்கு வேறு கதி கிடையாது. நீ இல்லை என்றால் நாங்கள் வயிறு பிழைக்க வேறு வழி கிடையாது. இந்த அங்கம் வளர்ப்பதற்காக, இந்த பாலும் வயிறு பிழைப்பதற்காக, ஜீவனம் நடத்துவதற்காக இந்த பிழைப்பை நடத்தி வந்தாலும் எங்கள் குலதெய்வம் நீயே இருந்தாலும் உன்னையே பழித்து பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அம்மா, உன்னை பழிவாகவும் பழித்தும் இழிவாகவும் பேசும்படியான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். அதனாலே உன்னை பழித்தும் இழுத்தும் பேசும்படியான நேரத்திலே தாயே, உன் குழந்தையான தவறு செய்தால் நீ எப்படி ஆள்கொள்வாயோ அதை போன்ற என்னையும் உன் குழந்தையாக ஏற்றுக்கொண்டு அம்பாள், திரௌபதி அம்பாள் தாயே, நீயே எனக்கு துணையாக இருந்து எங்கள் அனைவருக்கும் பக்க துணையாக இருந்து எங்களையும் இதோ நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கிறார்களே மக்கள். அப்படிப்பட்ட அம்மன் வஸ்திராபரணம் என்று சொல்ல முடியாத நாடகத்தை பார்க்க வந்திருக்க அத்தனமான நல்ல உள்ளங்களுடைய அரு குடும்பத்திலையும் இருந்து அருள்புரிய வேண்டும். அது மட்டும் கிடையாது, இந்த அம்மன் வஸ்திராபரணம் என் துயில் உறுதல் என்று சொல்ல முடியாத இந்த உபயத்தை ஏற்று நடத்துகிறார்களே உபயதாரர்கள், அவருக்கும் நீ துணையாகவே இருந்து அவர்கள் குடும்பத்திலேயும் பக்கபலமாக இருந்து அனைவருக்கும் துணையாக இருந்து அந்த அம்பாள் திரௌபதி அம்மன் அருள் புரிய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த அம்மன் துயில் உறுதல் வஸ்திராபரணம் என்று சொல்ல நாடகம் பேரும் புகழும் பெற்ற நாடகம், சாதாரணமான நாடகம் கிடையாது. இது இருக்க முடியாத இந்த உலகம் முழுவதும் புகழ் பெற்று விளங்குகிறது துயில் உறுதல் நாடகம். இந்த உலகம் முழுவதும் புகழ் பெற்று விளங்கினாலும் இந்த விழுப்புரம் மாவட்டம் மரக்கான வட்டம் இது அருகாமையிலே உள்ள ராயநல்லூர் என்று சொல்லும்படியான கிராமத்தை சேர்ந்தவர். அதன் அருகிலே நாம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கே பெருமை. அப்படிப்பட்ட ராயநல்லூர் ராமச்சந்திர கவிராயர் அவர்களை எழுதிய நாடகம். எங்க இருந்த துயில் உறுதி நாடகம் ஆனாலும் சரி, தமிழகம் முழுவதிலேயும் சேலம், தருமபுரி, ஈரோடு எங்கெங்கயோ துயில் உறுதி நாடகம் ஆடுறாங்க. அனைவருமே எத்தனையோ நாடகங்கள். என்னன்னா இப்ப நம்ம விழுப்புரம் மாவட்டம்னா விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு வாத்தியார் ஒரு நாடகம் எழுதியிருப்பாரு, அந்த நாடகத்தை ஆடுவார்கள். இன்னொரு வாத்தியார் வேற பக்கம் ஒரு நாடகத்தை எழுதியிருப்பாங்க, இந்த வில்வளைப்பு அது போல நாடகம். ஆனா இந்த துயில் உறுதல் என்று சொல்ல முடியாத நாடகம் மட்டும் எங்கே இருக்கிற நாடகக்கார இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்த ராமச்சந்திர கவிராயர் எழுதின நாடகத்தை தான் நடத்தி கொண்டு வருகிறார்கள். இங்க மட்டும் கிடையாது, இலங்கையில கூட துயில் உறுதல் நாடகம் நடக்குது. கண்டிப்பா இதே ராமச்சந்திர கவிராயர் எழுதிய நாடகம் இலங்கையில நடக்குது. இங்க இருந்து தமிழர்கள் போனாங்க பாரு, அப்ப போன நாடகம் இப்ப போனது கிடையாது. இங்க இருந்து இலங்கை தமிழர்கள் தங்கினாங்க. இங்க இருந்து வெள்ளக்காரன் ஆண்ட பொழுது இங்க இருந்து தமிழர்களை கொண்டு போய் அங்க சேகரம் கூலி வேலைக்கு அப்ப இருந்து அப்ப போன நாடகம் இங்க இருந்து அதிலே இருந்து அங்க நாடகமானது நடந்து வருகிறது. அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ராமச்சந்திர கவிராயர் எழுதிய நாடகம் இந்த அம்மன் துயில் உறுதல். அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திர கவிராயர் துயில் உறுதல் நாடகத்தை எழுதின உடனே அம்மனை வாடி என்றும் ஓடி என்றும் அம்மனை இழிவாக பேசியதனால் அவருக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு வச்சிரகண்ட புழுவானது அவர் நாவிலே தோன்றியதாம். இந்த நாடகத்தை எழுதியதனால் அம்மா திரௌபதி அம்மா, உன் புகழை பரப்ப வேணாம் இவ்வாறு செய்து எனக்கு ஏனம்மா இப்படிப்பட்ட தண்டனை அளிக்கிறாய் அப்படி என்று அந்த ராமச்சந்திர கவிராயர் திரௌபதி அம்மன் இடத்திலே அழுது புரண்டு வேண்டுதலை விளக்க அவன்று இரவே அவர் கனவிலே தோண்டி, ராமச்சந்திர கவிராயா, என்னை வாடி என்றும் போடி என்றும் லோபி என்றும் இழிவாக பேசியதனால் என் கோபத்திற்கு ஆளாகினாய். அதனால இன்று இரவே நீ அம்மன் வில்வளைப்பு திரௌபதி திருக்கல்யாணம் என்று சொல்லும்படியான நாடகத்தை எழுது. இது வச்சிரகண்ட புழுவானது தோன்றுவது மறையும் என்று சொல்லவும் அன்று இரவே அப்பொழுதே எழுது. அதை ஒரே இரவிலே எழுதி முடித்தாராம். அம்மன் வில்வளைப்பு திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் என்று சொல்லுற நாடகத்தை. அதன் பிறகு அவருக்கு அந்த வச்சிரகண்ட புழுவானது தோன்றுவது மறைந்தது. அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திர கவிராயரே தண்டித்தவள், கோபமுற்றவள். அம்மன் பார்க்கறதுக்கு தான் சிறுசு, பராசக்தி அம்மன் உருவம் பெருசு. அவர்களுக்கு விட கோபம் அதிகமானவர் யார் தெரியுமா? இந்த அம்மா திரௌபதி அம்மாள் தான். பார்க்கறவங்களுக்கு சின்ன குழந்தை தான், சிறிய உருவம் தான், சிறிய விக்கிரகம் தான், சிறிய கற்சிலை தான் அந்த அம்மா. ஆனா அந்த அம்மாவுடைய கோபத்தை நேரில் பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். நம்ம எல்லாரும் மாதிரி சாதாரணமா நினைக்க கூடாது. அந்த அம்மா திரௌபதி அம்மன் கோபம் வந்ததுன்னா நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. அப்படிப்பட்ட சக்தி கொண்ட தெய்வம் அந்த அம்மா திரௌபதி அம்மன். அப்படிப்பட்ட அந்த அம்மாள் எனக்கு ஒரு தண்டனையும் அளிக்காமல் படிக்கு திரௌபதி அம்மன் துணை இருக்க வேண்டும் என்று அந்த அம்பாள் பாதத்தில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன். அந்த அம்பாள் தண்டனை அளிக்க மாட்டால் நம்பிக்கை இருக்கிறது. இதோ நல்ல முறையிலே பாமர மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறீர்களே அம்மா தாய்மார்களே, இருக்கும்படியான அனைவர் பாதத்திலேயும் நான் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து அந்த அம்மா திரௌபதி அம்மாள் சென்று நான் இழுக்கும் பொழுது அதை சென்று நான் இழுக்கும் பொழுது நீங்கள் தயவு செய்து கோவிந்தா கோபாலா என்று
ஏன்னா நீங்கள் அந்த அம்பா திரௌபதி அம்மனை நான் சென்று இழுக்கும் பொழுது என்னை பாவி துர்ச்சாதனன் இப்படியெல்லாம் கொடுமை செய்கிறானே அப்படின்னு என்ன பாவின்னு ஒருவர் கூட சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் பாவின்னு சொல்ற வார்த்தை ஒருவர் இல்லாட்டாலும் ஒருவருடைய வார்த்தை எனக்கு பலிக்கும். எனக்கும் குடும்பம் இருக்கிறது. அதனால உங்கள் பிள்ளையாக என்னையும் ஏற்றுக்கொண்டு எனக்காக நீங்களும் வேண்டிக் கொண்டு கோவிந்தா என்று சொல்லுங்கள். என் குறையும் தீரும், உங்கள் குறையும் தீரும். ஏனென்றால் இந்த மரக்காணத்திலேயே நடந்ததுதான். இங்க தமிழகத்திலே எங்க நாங்க நாடகம் நடத்தினாலும் இந்த மரக்காணத்து கதையை சொல்லாமல் நடத்த முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட சம்பவம் நடந்த இடம் இதே இந்த மேடை. இந்த இடத்துல இதே இடத்திலே இந்த மரக்காணத்திலே பாதிரி நன்னத்தை சேர்ந்த வாசு வரதன் சூட்டியான இருவர் ஒரு திரௌபதியாகவும் அண்ணன் சமயன் பரதனாக இருக்கக்கூடியானவர் துர்ச்சாதனாகவும் வேடமேற்று நடிக்கும்படியான நேரத்திலே அதே போன்று துர்ச்சாதன வேடத்தோடு அம்மன் திரௌபதி சென்று துரோபதா என்று இழுக்கும்படியான நேரத்திலே இதே இந்த இடத்திலே ரத்த வாந்தி எடுத்து இந்த துர்ச்சாதனன் வேடத்தோடு இங்கே இருந்திருக்கிறார். அவருக்கு நடந்த நிலைமை யாருக்கு நடக்கும் என்று சொல்ல முடியாது. அந்த அம்மாள் எந்த நேரத்திலே தன் கோபத்தை காட்டுவாள் என்று சொல்ல முடியாது. உயிரை பணயம் வைத்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். காலையிலிருந்து அவங்க விரதம் இருந்து அந்த அம்மாவுக்காக தொண்டு செய்கிறோம் அப்படின்னு விரதம் இருந்து இந்த வேடத்தை ஏற்று நடிக்கிறோம். எல்லாரும் மாதிரி கிடையாது. அப்படி அந்த அம்மா மீது பயபக்தியோடு விரதம் இருந்து அந்த அம்மாவுக்காக பாவாடை சாற்றி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து அந்த அம்மா நமக்கு துணையாக இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு இந்த வேடத்தை ஏற்று நடிக்கிறேன். ஏன்னா இதை நானா விரும்பி நடிக்கிறதே கிடையாது. இப்ப கூட இதுக்குன்னு ஒரு ஆள் வந்துட்டா நான் விட்டுட்டு நாம வந்துருவேன். ஏன்னா இது பாவ செயல். இந்த பாவத்தை ஏற்க நான் விரும்பி நடிப்பதே கிடையாது. அப்படி அந்த அம்பாள் திரௌபதி அம்மனை இழுக்க முடியாத நேரத்திலே அந்த வாசு வரதருக்கு அவருக்கு நடந்தது போல எனக்கு நடக்கக்கூடாது என்று நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்கள். இருக்கிற அனைவருடைய பாதத்திலேயும் விழுந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து உங்கள் தயவோடு தான் நான் செல்கிறேன். நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்க வேண்டும். ஆனால் இதே ராமச்சந்திர கவிராக பாடி என்றும் போய் என்றும் எழுதினார். அவருக்கு அந்த வச்சிருந்த அதுக்கு உண்மை. ஆனால் இருந்தாலும் நீ அப்படி சொல்ல வேணாம். மாமா போமான் என்று அந்த வார்த்தையை சொன்னாலும் இதோ புதுப்பாக்கம் நடேச நாடக ஆசிரியர் அவரும் சித்தரு துச்சாதனன் எவ்வளவு வேணும் நடித்திருக்கிறார். யாருமே துச்சாதன வேடம் நடித்தவர்கள் ஒரு சொல் ரத்தமாச்சு அவர் மடியும் பொழுது வந்த வராமல் நினைவு கிடையாது. என் கண்ணாலே நடேசவாதியார் எவ்வளவு பேர் நாடக ஆசிரியர்கள் அப்படியெல்லாம் பெருமூலம் பெற்ற நாடக ஆசிரியர் எல்லாம் படித்திருக்கின்றார்கள். நம்ம நான் வயிற்றுக்காக நான் பழகுவது இந்த அம்மாவை நினைத்து இந்த வாடி என்று போது என்று சொல்ல வேண்டாம். மாமா போமா என்று சொல்லி ஆனால் நீ தொட்டு அந்த அம்மாவை இருக்கும்போது அனைவரும் மக்களால் அனைவரும் என்ன செய்ய வேண்டும்? கோவிந்தா கோவிந்தா என்றால் நம்ம குறையெல்லாம் கோவிந்தா சொல்லுங்க, மற்றையும் சொல்ல தேவை. நல்ல முறையோடு மாமா போமான்னு அழைச்சுவா. என்ற பணி உனக்கு வராது. ஆண்டவன் குறை சுபஜயம் சொல்ல நாட்டுக்கு நாட்டுக்கு முன்னாடியான சத்தி தர்மம் சத்தப்பர் நாடாக இருப்படியான மரக்கான நன்னத்திலே வீட்டுக்குடியான அம்பாள் திரௌபதி அம்மன் பேரினால் கொடுத்து கொண்டாடப்பட்ட பிறகு இருக்கும்படியான அத்தனமான தெய்வம் பேரினால் கொடுத்து கொண்டாடப்பட்ட ரூபாய் சுபஜயம் சிறப்பாக இன்றைய உபயதாரர்கள் இந்த அம்மன் வஸ்திராபரணம் திகில் விடுதல் என்று சொல்லும்படியான உபயதாரர்கள் அனைவரும் சேர்ந்து இதோ துர்சாதனுக்காக வாரி வழங்கிய ரூபாய் 501 சுபஜயம் அவர் தங்கிலே ஆண்டோன் அம்மனும் இருந்து அருளியும் பொருளையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சுபஜயம். அதே போன்று இன்றைய துயில் உரிதல் உபயத்திலே ஒருவராக இருக்கக்கூடியான இதோ காலம் சென்ற தெய்வ பதவி அடைந்து